ஒரு வழியா பாராமெடிக்கல் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வுடைய சாய்ஸ் பில்லிங் என்பது நிறைவடைந்திருக்கின்றது. இதனுடைய ரிசல்ட் 15ஆம் தேதி வெளிவர இருக்கின்றது. இந்த தருணத்துல ஒவ்வொரு மாணவர்கள் மனதிலும் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றால், எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தால் அரசு கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோல லாஸ்ட் இயர் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வுல ஒவ்வொரு கோர்ஸ்களுக்கும் எவ்வளவு இடங்கள் இருந்தது என்பதை பற்றியும், க்ளோசிங் ரேங்க் கேட்டகரி வாரியாக எவ்வளவு இருந்தது என்பதை பற்றியும், இந்த வருஷம் ஒவ்வொரு கோர்ஸ்களுக்காக இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை பற்றியும், இந்த வருடம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தால் அரசு கல்லூரிகள்ல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற தகவல்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. கடந்த வருடம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்பது 15/10/2024 முதல் 24/10/2024 வரை நடைபெற்றது. இந்த கவுன்சிலிங்ல ரேங்க் நம்பர் 1 இருந்து 53,521 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கவுன்சிலிங்குடைய ரிசல்ட் என்பது 21/10/2024 அன்று வெளியிடப்பட்டது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்து கொண்ட மாணவர்களுக்காக அரசு கல்லூரிகளின் சார்பாக 603 இடங்கள் மட்டும்தான் கிடைத்திருந்தது. ஒவ்வொரு கோர்ஸ்களுக்காக இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் க்ளோசிங் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா, பிஃபார்ம் கோர்ஸ் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 18 இடங்கள் மட்டும்தான் காணப்பட்டது. பிசி கேட்டகரிக்கு 186 மதிப்பெண்கள் வரையும், எம்பிசி 187, எஸ்சி 183.5 வரை இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 35 இடங்கள் என்பது பிஃபார்முக்காக அரசு மருத்துவ கல்லூரிகள்ல செகண்ட் ரவுண்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. பிஎஸ்சி நர்சிங் மேல் கேண்டிடேட்டுக்காக இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை 5, பிசி கேட்டகரியில 187.5, எம்பிசி 194.5, எஸ்சி 187.5, எஸ்சிஏ 172 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருஷம் 11 இடங்கள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் இருந்த இடங்களுடைய எண்ணிக்கை 25, பிசிக்கு 182.50, பிசிஎம் 178, எம்பிசி 182.50, எஸ்சி 182.50, எஸ்சிஏ 177 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 102 இடங்கள் இருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் 26 இடங்கள் காணப்பட்டது. ஓசி கேட்டகரிக்கு 188.50, பிசி 180.50, பிசிஎம் 186.50, எம்பிசி 180.50, எஸ்சி 174.50, எஸ்டி 186 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருஷம் 27 இடங்கள் என்பது இருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 9 இடங்கள் மட்டும் காணப்பட்டது. பிசி கேட்டகரிக்கு 181.50 மதிப்பெண்கள் வரையும், பிசிஎம் 187.50, எம்பிசி 181, எஸ்சி 176.50, எஸ்சிஏ 171.50 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 7 இடங்கள் காணப்படுகின்றது. ரேடியோகிராபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கான இடங்கள் என்பது 80, பிசி கேட்டகரியில 172.50, பிசிஎம் 172.50, எம்பிசி 174, எஸ்சி 173, எஸ்சிஏ 168 மற்றும் எஸ்டி 162 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. இந்த வருடம் 112 இடங்கள் என்பது இருக்கின்றது. பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக்னாலஜி பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 23 இடங்கள் காணப்பட்டது. பிசிக்கு 173 மதிப்பெண்கள் வரையும், பிசிஎம் 175.50, எம்பிசி 174.50, எஸ்சி 173, எஸ்சிஏ 172, எஸ்டி 166.50 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 34 இடங்கள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் 6 இடங்கள் மட்டும் தான் காணப்பட்டது. இந்த வருடமும் 6 இடங்கள் தான் இருக்கின்றது. பிசி கேட்டகரிக்கு 175 மதிப்பெண்கள் வரையும், எம்பிசி கேட்டகரிக்கு 179 மதிப்பெண்கள் வரையும், எஸ்சி 181, எஸ்சிஏ 170, எஸ்டி 186.50 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் 17 இடங்கள் காணப்பட்டது. பிசி கேட்டகரியில 175.50, பிசிஎம் 179.50, எம்பிசி 176, எஸ்சி 172, எஸ்சிஏ 175.50 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. பி ஆப்டிம் கோர்ஸ் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 35 இடங்கள் மட்டும்தான் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது 58 இடங்கள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. ஓசி கேட்டகரியில 179.50, பிசி 173.43, பிசிஎம் 173.50, எம்பிசி 174.50, எஸ்சி 174.50, எஸ்சிஏ 166 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் 62 இடங்கள் லாஸ்ட் இயர் காணப்பட்டது. இந்த வருடம் 129 இடங்கள் இருக்கின்றது. ஓசி கேட்டகரிக்கு 181.50 மதிப்பெண்கள் வரையும், பிசி 173, பிசிஎம் 175, எம்பிசி 174.82, எஸ்சி 173.15, எஸ்சிஏ 167.50, எஸ்டி 172 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் 47 இடங்கள் காணப்பட்டது. ஓசி கேட்டகரியில் 186.50 மதிப்பெண்கள் வரையும், பிசி 176, பிசிஎம் 177, எம்பிசி 177.5, எஸ்சி 175, எஸ்சிஏ 169.50, எஸ்டி 166.50 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருஷம் 94 இடங்கள் இந்த கோர்ஸுக்காக இருக்கின்றது. பிஎஸ்சி
கார்டியாக் டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் 24 இடங்கள் மட்டும் காணப்பட்டது. பிசி கேட்டகரிக்கு 175.50, பிசிஎம் 174, எம்பிசி 177.72, எஸ்சி 176.50, எஸ்சி 177, எஸ்டி 172.00 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 46 இடங்கள் இருக்கின்றது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் இருந்த இடங்களின் எண்ணிக்கை 17. இந்த வருஷம் பிசி கேட்டகரி 172, பிசிஎம் 172, எம்பிசி 174, எஸ்சி 173, எஸ்சிஏ 168 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு கிடைத்திருக்கின்றது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் 62 இடங்கள் என்பது கடந்த வருடம் காணப்பட்டது. பிசில 172, பிசிஎம் 172.50, எம்பிசி 173, எஸ்சி 172.50, எஸ்சிஏ 168 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 87 இடங்கள் என்பது இருக்கின்றது. பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் இருந்த இடங்களின் எண்ணிக்கை 39. ஓசி கேட்டகரி 187 மதிப்பெண்கள் வரையும், பிசி 174, பிசிஎம் 74.50, எஸ்சி 174, எஸ்சிஏ 172.57, எஸ்டி 67.50 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருஷம் 73 இடங்கள் என்பது இருக்கின்றது. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் கடந்த வருடம் 51 இடங்கள் காணப்பட்டது. அதுல பிசி கேட்டகரியில 171.50, பிசிஎம் 172, எம்பிசி 173.50, எஸ்சி 172, எஸ்சி 166.50, எஸ்டி 170 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. எவ்வளவு இடங்கள் இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 81 இடங்கள் காணப்படுகிறது. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 38 இடங்கள் காணப்படுது. ஓசி கேட்டகரியில் 175.50 மதிப்பெண்கள் வரையும், பிசி 171.50, பிசிஎம் 173, எம்பிசி 173.50, எஸ்சி 172.50, எஸ்சிஏ 166, எஸ்டி 163.00 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 57 இடங்கள் என்பது இருக்கின்றது. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் 9 இடங்கள் மட்டும் காணப்பட்டது. பிசி கேட்டகரியில் 173.50 மதிப்பெண்கள் வரையும், பிசிஎம் 176.50 மதிப்பெண்கள் வரையும், எம்பிசி 174.50 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருஷம் 7 இடங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றது. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி பொறுத்தவரைக்கும் 10 இடங்கள் மட்டும் காணப்பட்டது. பிசி கேட்டகரி 174.50, எம்பிசி 175.50, எஸ்சி 176, எஸ்டி 167.50 மதிப்பெண்கள் வரைப்பட்ட மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வருடம் 12 இடங்கள் என்பது இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கடந்த வருடம் அரசு கல்லூரிகளின் சார்பாக செகண்ட் ரவுண்டுக்கு கிடைத்த இடங்களின் எண்ணிக்கை 603. ஆனா இந்த வருடம் 1032 இடங்களோடு சேர்த்து இஎஸ்ஐ நகர் கல்லூரியில் 36 இடங்களும் இருக்கின்றது. இப்ப ஒட்டுமொத்தமாக 1038 இடங்கள் என்பது இருக்கின்றது. கடந்த வருடம் அரசு கல்லூரிகளின் சார்பாக 603 இடங்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருந்தது. இந்த வருடம் 1068 இடங்கள் என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. எனவே அதிகப்படியான இடங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் கடந்த வருடத்தை காட்டிலும் கட்டாப் மதிப்பெண்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு அரசு கல்லூரியிலே இடம் பிடித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.